அழுவுறதா சிரிக்கிறதானே தெரியல. இவ்வளவுதான் நம்ம படிச்சு உலக அறிவுன்னு நினைச்சாலும் ஒருத்தன் சப்பையா ஆன்லைன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல 15,000 ரூபாய் என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டாங்க. நண்பர் பெயரில் வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜ் நம்பி பணம் அனுப்பிய நடிகருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. நூதன முறையில் மோசடிகளை அரங்கேற்றும் கும்பல் சிக்குமா? ஆன்லைன் மோசடிகளை தடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தாலும் புதிய புதிய வழிகளில் வந்து மக்களை நூதன முறையில் ஏமாற்றி பணம் பறிப்பதை மோசடி பேர்வழிகள் நிறுத்திய பாடில்லை. மக்களை ஏமாற்றும் இந்த மோசடிக்காரர்கள் திரை நட்சத்திரங்களையும் விட்டு வைப்பதில்லை. அதுபோன்று ஒரு நூதன மோசடியில் சிக்கி பணத்தை இழந்திருக்கிறார் நடிகர் மிர்ச்சி செந்தில். ஒருவேளை இது ஸ்கேமா இருக்குமோன்னு நினைக்கிறதுக்குள்ள பணம் போச்சு. திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து பிரபலமான நடிகர் மிர்ச்சி செந்தில் தான் ஏமாந்த கதையை பேசி வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார். அதில் கோவையைச் சேர்ந்த அவரது நண்பர் எண்ணிலிருந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துள்ளது. அதில் தனக்கு அவசரமாக 15,000 ரூபாய் பணம் வேண்டும் என்றும் ஒரு செல்போன் எண்ணை குறிப்பிட்டு இந்த எண்ணுக்கு அனுப்புமாறும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் தொழிலதிபர் அவரு வாட்ஸ்அப்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது, ஐ நீட் அ ஹெல்ப் அப்படின்னு. நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரொம்ப ரேரா வரும். அவர்கிட்ட இப்படி ஒரு மெசேஜா? நான் உடனே சார் என்ன சொல்லுங்க அப்படின்னு, ஒரு 15,000 ரூபாய் எனக்கு உடனே அனுப்பு அப்படின்னு ஒரு அடுத்த மெசேஜ். நான் ஓகே சார் நம்பரு அப்படின்ற ஒரு நம்பர் ஒன்று அனுப்பியிருந்தாரு. நண்பர் அவசரமாக பணம் கேட்கிறார் என்பதால் 15,000 ரூபாயை நடிகர் மிர்ச்சி செந்தில் ஜிபே மூலம் அனுப்பியுள்ளார். பணம் அனுப்பிய சிறிது நேரத்திற்கு பின்தான் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார் மிர்ச்சி செந்தில். அந்த நம்பரை நான் செக் கூட பண்ணல. பணத்தை அனுப்பிட்டு பார்த்தா ஏதோ யோகேந்தர்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேர் வருது. அப்போதான் எனக்கு டவுட் வருது, சாரு நம்பர் இல்லாம வேற ஏதோ நம்பருக்கு அனுப்ப சொல்றாருன்னா ஒருவேளை இது ஸ்கேமா இருக்குமோன்னு நினைக்கிறதுக்குள்ள பணம் போச்சு. அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா நான் நினைச்ச மாதிரியே, என்ன செந்தில் காலையிலே என் ஃபோனை வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டான், நீ ஒரு 500வது கால் எனக்கு இந்த மாதிரி பண்றது, இத்தனை பேர் பல பேருக்கு மெசேஜ் போயிருக்கு, சில பேர் பணத்தையும் அனுப்பியிருக்காங்க, நான் ஏற்கனவே சைபர்ல சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். மிர்ச்சி செந்தில் நண்பரின் வாட்ஸ்அப்பை மோசடி கும்பல் ஹேக் செய்து இந்த மோசடி செயலை செய்துள்ளது. இதே போன்று 500க்கும் மேற்பட்டவர்களிடம் அந்த கும்பல் மோசடியை அரங்கேற்றியதையும் நண்பர் மூலமாக அறிந்து கொண்டார் மிர்ச்சி செந்தில். விழிப்புணர்வோடு இருந்தும் தான் ஏமாற்றப்பட்டதால் மிகவும் வேதனையடைந்திருக்கும் செந்தில் தன்னைப் போல் யாரும் ஏமாந்து விடாதீர்கள் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.